தகப்பனுடைய சமூகத்தில் காத்திருந்த ஒரு பிள்ளைக்கு தகப்பனால் ஒரு வார்த்தை அனுப்பப்பட்டது. காத்திருந்த அவருடையவளும் அதை பெற்றுக்கொள்கிறாள். வாக்குத்தத்தமோ வந்ததிலிருந்து புடமிட்டு கொண்டே இருக்கிறது. சில நேரம் வெளிப்படையாய், பல நேரங்களில் மறைமுகமாய். இந்த நிலையில்தான் அவளுக்கு ஏதும் புரியவில்லை. வந்த வார்த்தையின் பிரதிபலன் எதுவும் தெரியவில்லை. சில நேரங்களில் அது தொலைந்தது போல ஒரு பிம்பம், பல நேரங்களில் அது முடிந்தது போன்ற எண்ணம். காத்திருப்பும் முடியாமல் ஒவ்வொரு நாளும் ஜீவ விருட்சத்தை நோக்கியே ஏக்கம். வார்த்தைகள் அனுப்பப்பட்டதே, நிறைவேறுதலின் காலம்தான் எப்பொழுது? காத்திருப்பாகவே மாறிவிடுமோ என்ற கலக்கம் அவ்வப்போது. ஒரு கட்டத்தில் காத்திருப்பும் மறித்தது, நாட்களும் போனது. மறுபடியும் சுற்றியே வருகிறது ஒரு ஜீவன். அவ்வப்போது மரித்து போன என் காத்திருப்புக்கு சுவாசம் தர, நித்திரையடைந்த என் விசுவாசத்தை தட்டி எழுப்ப, முன்னேற்றங்கள் தென்படாத முற்று பெற்று போனதாக இருக்கும் என் காத்திருப்புக்கும் முடிவு ஒரு நாள் குறிக்கப்பட்டுதானே இருக்கும். ஆம், நான் பெற்றுக்கொள்ளப் போவது சிறியதாக இருந்திருந்தால் இந்த நெடுநாள் ஆயத்தங்கள் எதற்கு? பெரியதை சுதந்திரிக்கத்தானே இந்த போர்க்கால பயிற்சி எனக்கு. இப்பொழுதுதான் புரிகிறது. எனக்காக அனுப்பப்பட்ட, எனக்கான என்னுடைய வாக்குத்தத்தம் நான் மரித்தே போனாலும் மறுபிறவி கொடுத்து நிச்சயம் நிறைவேறும். காரணம், அதை சொன்னவர், அனுப்பியவர் ஒரு விசை சொன்னதை மாற்றுகிறவர் அல்லவே. அவர் தேவனாக இருக்கையில் என் ஜீவனே இல்லை என்றாலும் அது நிச்சயம் நிறைவேறும். ஆம், அவர் சொன்னதை செய்யாதிருப்பாரோ? இல்லை, சொன்னதை தான் மாற்றுவாரோ? அனுப்பப்பட்டதின் காரியத்தை நிறைவேற்றாமல் ஒரு நாளும் திரும்பாது அவருடைய வாக்குத்தத்தம் என்னும் ஜீவன். ஆம், என்றும் இயேசுவின் கரத்தில் எழுத்தாணி. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கம் இல்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கம் இல்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும்